புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ولا تكونوا كالتي نقضت غسلها من بعد قوة أنكاثا. وقال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم عن أنس بن مالك رضي الله تعالى عنه قال قال نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم يأتي على الناس زمان صابروا فيهم على دينه القابض على جمرة. صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை ரமலானுடைய 26வது நோன்பிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமலான் ஆரம்பத்திலிருந்து இதுவரையிலும் நாம் செய்திருக்கக்கூடிய நல்ல அமல்களையும் வணக்க வழிபாடுகளையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மீதி இருக்கக்கூடிய ரமலானை உண்மையாக அடையக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கு தந்தருள்வானாக. ஆமீன். கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதத்திலே சொல்லித் தருகிறார், வலா தகூனு கல்லத்தி நகலத் கஸ்ஸலஹா மின் பஅதி குவத்தின் அன்காஸா. நீங்கள் சத்தியத்தை முறிக்கும் விஷயத்திலே மதிக்கட்ட ஒரு பெண்ணுக்கு ஒப்பாகி விடாதீர்கள். அவள் நூலை நன்கு முறுக்கேற்றிய பிறகுதானே அதை துண்டு துண்டாக்கி விட்டாள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதத்திலே சொல்லித் தருகிறார். சுஃபியான் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு இஸ்லாம் பற்றி ஒரே வார்த்தையிலே சொல்லுங்கள், உங்களுக்கு பின்னால் வேறு யாரிடத்திலும் நான் கேட்க மாட்டேன் என்று கூறினேன். அதற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வை ஈமான் கொண்டேன் என்று கூறி அதிலே நிலைத்து உறுதியாக நின்றுவிடு என்று கூறினார்கள். எனவே உலகத்திலே நாம் வாழ்கின்ற சமயத்திலே எந்த ஒரு நல்ல அமல்களாக இருந்தாலும் சரி, அது தொடர்படியாக இருக்க வேண்டும். ரமலானில் மட்டும் செய்துவிட்டு ரமலான் முடிந்தவதற்கு பிறகே அந்த அமல்களை விட்டுவிட்டு இருக்கிறதே, அது இறைவனை ஏமாற்றக்கூடிய செயல்பாடாக இருக்கிறது. ஒரு மனிதர் ரமலானுடைய ஆரம்பத்தில் இருந்து குர்ஆன் தொடர்ந்து ஓதி வருகிறார், நஃபிலான வணக்கங்களை தொடர்ந்து ஓதி வருகிறார், மற்ற நல்ல அமல்களை செய்து வருகின்ற சமயத்திலே ரமலான் முடிந்ததற்கு பிறகு அந்த அமல்களை விட்டு விடுவாரையானால் அது அவருடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் கஷ்டமாகிவிடும். அதனால் தான் மிகல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஃபியான் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கூறினார்கள், நீ ஈமான் கொண்டது மட்டுமல்லாமல் அதிலே நீ உறுதியாக நிலைத்தீர் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் ஈமான் குறைவாக இருக்கிறது. ஈமான் எப்படி இருக்க வேண்டுமோ அந்த ஈமான் நிலைத்திருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு நீ ஈமானை கொடுத்து ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மரணிக்க செய்யக்கூடிய தௌஃபீகையும் அதிலே தரிபாடாக எங்களை இருக்க செய்வாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புனிதமிக்க ரமலான் 3 வகையான மூமின்களை பார்த்திருக்கிறது. ரமலான் இருக்குகிறதே 3 வகையான மூமின்களை நமக்கு பார்த்திருக்கிறது. ஒன்று, இவர்கள் ரமலானுக்கு முன்னும் வணக்கசாலிகளாக இருப்பார்கள்.
ரமலானையும் வணக்கத்திலே கழித்தவர்களாக இருப்பார்கள். ரமலானுக்கு பின்னும் இன்னும் அதிகமாக தங்களுடைய வணக்கத்திலே ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்று முதல் மனிதர்களாக இருக்கக்கூடியவர்கள். இரண்டாவதாக இருக்கக்கூடியவர்கள் ரமலானுக்கு முன் வணக்கமே செய்ய மாட்டார்கள். ஆனால் ரமலானை பயனுள்ள இபாதத்திலே கழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரமலான் இவர்களை விடைபெற்று விட்டால் தங்களுடைய அமல்களுக்கு விடை கொடுத்து விடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் பற்றியே நான் கூறிய முதல் வசனம் எச்சரிக்குகிறது. சுருக்கமாக சொன்னால், இவர்கள் ரமலானை தந்த ரப்பை வணங்காமல் ரமலானை வணங்கிய கூட்டமாக இருக்குகிறது என்பதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, நீங்கள் ஒரு பொண்ணுக்கு ஒப்பாகி விடாதீர்கள், அவர்கள் நூலை நன்கு முறுக்கேறிய பிறகுதானே அதை துண்டு துண்டாக்கி விட்டான் என்று கூறக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவர்கள், ஒரு பெண்ணாக இருக்கக்கூடியவள் தனக்கு எப்படி அமல் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை கூறக்கூடிய சமயத்திலே, இரண்டாவதாக மனிதர்கள் ரமலானிலே மட்டும் அமல் செய்யக்கூடியவர்கள். ரமலான் முடிந்துவிட்டால் என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய அமல்களை எல்லாம் என்ன செய்வார்கள்? விட்டு விடுவார்கள். அதே போன்று தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இரண்டாவது மனிதர்களை பெண்ணுக்கு ஒப்பாக ஆக்கியிருக்கிறார். மூன்றாவதாக மனிதர்கள் இருக்கிறார்களே, இவர்களுக்கு ரமலானுக்கும் ரமலான் அல்லாத காலமும் ஒன்றேதான். எந்த வித்தியாசமின்றி பாவத்திலே தன்னுடைய வாழ்வை கழிப்பவர்கள். இப்படிப்பட்டவர்கள் படும் நாசத்துக்குரியவர்கள் என்று ஹதீஸில் வந்துள்ளது. இப்படி மூன்று வகையான மனிதர்களை நாம் ரமலானிலே பார்க்கலாம். ரமலானிலே நாம் பார்க்கின்ற சமயத்திலே முதலாவதாக மனிதர்கள் ரமலானுக்கு முன்னால் அதிகமாக அமல் செய்வார்கள், ரமலானிலும் அதிகமாக அமல் செய்வார்கள், ரமலான் முடிந்ததற்கு பிறகு அதிகமாக அமல் செய்வார்கள். இரண்டாவது மனிதர்கள் ரமலானுக்கு முன்னும் அமல் செய்ய மாட்டார்கள், ரமலானுக்கு பின்னும் அமல் செய்ய மாட்டார்கள். ஆனால் ரமலானில் மட்டும் அதிகமாக நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ரமலானை அல்லாஹ்வை வணங்குவதை விட ரமலானை அதிகமாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவதாக மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? ரமலானுக்கு முன்னாலும் சரி, ரமலானிலும் சரி, ரமலான் முடிந்ததற்கு பிறகும் சரி, எந்த அமல்களும் செய்ய மாட்டார்கள், பாவத்திலே மூழ்கி இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் நாசத்துக்குரியவர்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எந்த அமல்களை செய்தாலும் அதை நிரந்தரமாக செய்யும் போதே அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் இன்று நிரந்தர தன்மை என்பது எல்லா மாரியத்திலும் அரியதாக விடுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅதி அலன் நாஸி ஸமானின், மக்களுக்கு ஒரு காலம் வரும், அதில் தான் தேனில் நினைத்திருப்பது நெருப்பு கங்கை கையில் பிடித்திருப்பது போல கடினமானது என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்படிப்பட்ட காலத்திலே தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். மக்களுக்கு ஒரு காலம் வரும், அதில் தங்களுடைய ஈமானை நெருப்பு கங்கை கையில் பிடித்திருப்பதை போன்று என்ன செய்ய வேண்டியிருக்கும், கடினமானதாக இருக்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதத்திலே சொல்லித் தருகிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு ஸும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தகாபு வலா தஹஸனு வ அப்ஷிரு பில் ஜன்னத்தி அல்லதி குன்தும் துஅதுன். நிச்சயமாக எவர்கள் எங்கள் இறைவனை அல்லாஹ் தான் என்று கூறி உறுதியாக நிலைத்து நின்றார்களோ, நிச்சயமாக அவர்களின் பால் மலக்குகள் வந்து நீங்கள் பயப்படாதீர்கள், கவலையும் பட வேண்டாம், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கத்தை கொண்டு மகிழ்ச்சி வருங்கள் என்று கூறியவாறு இறங்குவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவர்கள் தம்முடைய வாழ்நாளிலே தொடர்ந்து அமல்கள் எந்த அமலாக இருந்தாலும் தொடர்படியாக செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ, எவர்கள் அல்லாஹ்வின் மீது உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ, அப்படிப்பட்டவர்கள் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய வணக்குகள் என்ன செய்கிறார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம், அல்லாஹ் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை தயார்படுத்தி வைத்திருக்கிறான் என்று அவர்கள் மகிழ்ச்சியான வார்த்தைகளை கூறுவார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய வேதத்திலே சொல்லித் தருகிறான். ஆக உலகத்திலே நாம் வாழ்கின்ற சமயத்திலே ஒரு சின்ன அமல்களை செய்தாலும் கூட அது நிரந்தரமாக இருக்க வேண்டும். தொழுகையாக இருந்தாலும் சரி, தர்மமாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, அது நிரந்தரமாக இருக்க வேண்டும். பேருக்கும் புகழுக்குமாக வேண்டி
பகற்றுக்காக வேண்டி செய்யாமல் நம்முடைய அமல்கள் நிரந்தரமாக இருக்க வேண்டும். இந்த தீனை நாம் இஸ்திகாமத்தை இருப்பதற்கு நாம் உறுதிமொழி எடுக்க வேண்டும். சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த உறுதியானதாக அந்த உறுதிதான் நான் உயிருடன் நான் உயிருடன் இருக்கும் வரையிலும் என் தீனுக்கு எந்த குறைபாடு ஏற்படுத்த விட மாட்டேன் என்று சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். இதை நாம் ஒவ்வொருவரும் உறுதியாக இருக்க வேண்டும். தொழுகையிலே குறைபாடுகள் இல்லாமல், நோன்பிலே குறைபாடுகள் இல்லாமல், நம்முடைய தர்மத்திலே குறைபாடு இல்லாமல், நம்மளுடைய ஜகாத்திலே குறைபாடு இல்லாமல், நம்முடைய ஹஜ்ஜிலே குறைபாடு இல்லாமல் எந்த ஒரு அமல்களை செய்தாலும் கூட அது நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய உயிர் எதுவரைக்கும் இருக்கிறதோ அதுவரையிலும் என்னுடைய தீனிலே குறைபாடு இல்லாமல் நான் என்ன செய்ய மாட்டேன், குறைபாடு ஏற்படாமல் நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொன்னான். இன்னைக்கு நம்ம இடத்துல அப்படின்னா இது தொழுகையிலே குறைபாடு இருக்குகிறது, தர்மத்திலே குறைபாடு இருக்குகிறது, ஜகாத்திலே குறைபாடு இருக்குகிறது, நோன்பிலே குறைபாடு இருக்குகிறது, ஹஜ்ஜிலே குறைபாடு இருக்குன்னு சொன்னால் நம்முடைய ஈமானில் குறைபாடாக ஆகிறது. இந்த அமல்கள் எல்லாம் நாம் நிரந்தரமாக எந்த ஒரு அமலை செய்கின்ற சமயத்திலே நமக்கு குறைபாடு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் நம் விரும்பாமல் கேட்காமல் எந்த தியாகம் செய்யாமல் இந்த தீனை வழங்கினால் அந்த தீனின் கண்ணியத்தை பாதுகாப்பதை நம் அனைவர்கள் மீது கடமையாக இருக்கிறது. சஹாபாக்களை போன்று, சஹாபி பின்மகளை போன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போன்று கஷ்டப்பட்டு வந்த இந்த தீனின் நம்மிடத்தில் எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய விரும்பாமலை நீ விரும்பி இஸ்லாத்துக்கு வரல, உன்னுடைய பெற்றோர்கள் மூதாதைகள் இஸ்லாத்தின் தொடர்படியாக வந்ததின் காரணமாக நாம் ஈமான்தாரியாக இருக்கிறோம். நாம் எந்த ஒரு தியாகம் பண்ணல. சஹாபாக்கள் தங்களுடைய சொத்தையும் தங்களுடைய மனைவியர்களையும் தங்களுடைய பிள்ளைகளையும் தங்களுடைய சொந்த ஊரையும் விட்டு தியாகம் செய்வதை போன்றே நாம் தியாகம் செய்து நமக்கு தீன் வரல. நமக்கு தொடர்படியாக வந்ததின் காரணமாக அந்த கண்ணியத்தை நாம் பாதுகாப்பாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த கண்ணியத்தை பாதுகாப்பது நம் மீது கட்டாய கடமையாக இருக்கிறது. நாம் சொல்ல போனால் நம்முடைய சொல்லால், நம்மளுடைய செயல்களால், நம்முடைய நடத்தையால் இந்த தீனுக்கு எந்த ஒரு இழுக்கையும் ஏற்படுத்திவிடக் கூடாது. ஒரு முஃமின் தன்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது எவ்வளவு கடமையோ அதே போன்றுதான் தன்னுடைய ரப்பினுடைய கண்ணியத்தையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தையும் பாதுகாப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. இவனா முஸ்லிமா, இவன் இப்படி இருக்கிறானே, அப்ப இவன் இப்படி இருக்குன்னு சொன்னா அவனுடைய மார்க்கம் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் என்ன செய்யக்கூடாது, குறை சொல்லக்கூடிய அளவிற்கு ஆகிவிடக்கூடாது. உகதுடைய இந்த காலத்திலே ஒரு நிகழ்ச்சி நடந்தது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளைக்கு சஹாபாக்கள் சில சின்ன கூட்டம் மாறு செய்த போது போரிலே மிக பெரும் தோல்வியை என்ன செய்கிறது ஏற்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய தோழர்களும் உஹது மலைக்கு மேல் ஏறி ஒரு பாறைக்கு பின்னால் மறைந்திருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போது எதிரிகளின் தலைவரான அபூ சுஃபியான் அவர்கள் முகமது இருக்கிறாரா என்று சப்தமிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்ல வேண்டாம் என்று தம்முடைய தோழர்களுக்கு கூறினார். அபூ குஹாஃபாவின் மகன் அபூபக்கர் இருக்கிறாரா என்று அபூ சுஃபியான் மீண்டும் குரல் கொடுத்தார். இப்படும் பதில் சொல்ல வேண்டாம் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டார். கத்தாபின் மகன் உமர் இருக்கிறாரா என்று மூன்றாவது சத்தமிட்டார். இதற்கு பதில் இல்லாத போது இவர்கள் அனைவரும் மரணித்து விட்டார்கள், இவர்கள் உயிருடன் இருந்திருந்தால் பதில் சொல்லியிருப்பார் என்று அபூ சுஃபியான் அவர்கள் இருமார்புடன் கத்தியது பொறுக்க முடியாத செய்த உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அல்லாஹ்வின் விரோதியே, நீ பொய் சொல்கிறாய், நாங்கள் மடிந்து போகவில்லை, அல்லாஹ் உம்மை இழிவுபடுத்த எங்களை உயிருடன் நான் வைத்துள்ளான் என்று சத்தமிட்டார்கள். கோபால் என்னும் தெய்வம் உயர்ந்து விட்டது என்று அபூ சுஃபியான் சத்தமிட்டார். அதை கேட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்பொழுது அவருக்கு பதில் சொல்லுங்கள் என்று தம் தோழர்களுக்கு உத்தரவிட்டார்கள். எப்படி பதில் சொல்வது என்ற சஹாபாக்கள் கேட்டார்கள். அல்லாஹ்வே உயர்ந்தவன், அல்லாஹ்வே கண்ணியமானவன் என்று கூறுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அவ்வாறு கூறியதும் எங்களுக்கு உஸ்ஸா என்னும் தெய்வம் இருக்கிறது, உங்களுக்கு இல்லை என்று அபூ சுஃபியான் சொன்னார். இதை கேட்ட நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் பதில் சொல்லுங்கள் என்று தோழர்களுக்கு உத்தரவிட்ட பொழுது, அப்படி எப்படி பதில் சொல்வது என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது, எங்களுக்கு அல்லாஹ் மௌலானாவாக இருக்கிறான், உங்களுக்கு இல்லை என்று சொல்லுங்கள் என்று கூறினார்கள். அவ்வாறு சொன்னதுமே அபூ சுஃபியான்
இது பத்ருக்கு பகரமாக பலிதீர்க்கும் நாள். போர் என்பது இரு பக்கமும் சாதகமான தன்மை கொண்டது. மேலும் இந்த போரில் எங்களது தொண்டர்கள் உங்கள் தோழர்களை சித்திரவதை செய்தனர். அவ்வாறு செய்ய சொல்லி நான் உத்தரவிடவில்லை. இதில் என்னை தவறாக எண்ண வேண்டாம் என்று கூறினார்கள். இதன் மூலம் ஒரு செய்தியை அழுத்தமாக முஸ்லிம்கள் தங்களுடைய மனங்களில் பதிய வைக்க வேண்டும். அது என்னவென்றால், உஹது போரில் முஸ்லிம்களுக்கு மிகவும் நெருக்கடியான நிலை ஏற்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய கண்ணியத்தையும் அவமரியாதையும் செய்யப்படுவதையும் முஸ்லிம்கள் ஒருபோதும் சகித்துக் கொள்ளக்கூடாது என்று தம்முடைய தோழர்களுக்கு கட்டளையிட்டார்கள். தம் உயிரையும் கொடுத்தேனும் அல்லாஹ் ரசூலின் கண்ணியத்தை காப்பாற்றுவது முஸ்லிம்களுக்கு கடமையாக இருந்தது என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுக்கு கொஞ்சம் மாறு செய்தாங்க சொன்ன போர் முடிந்ததை கனிமத்துடைய பொருளை எடுப்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் சென்று விட்டார்கள். பின்வழியாக எதிரிகள் வந்து நுழைந்து எல்லோரையும் தாக்க முற்படுகின்ற பொழுதுதான் அங்கே பெருமானார் அவர்களுடைய அந்த சொல்லுக்கு கொஞ்சம் மாற்றம் செய்ததின் காரணமாக இந்த விளைவு ஏற்பட்டது. இருந்தாலும் கூட பெருமானார் அவர்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் ஒரு களங்கம் ஏற்படுத்திக் கொள்ள முடியாத களங்கத்தை அவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற பொழுதே அதை தாங்க முடியாமல் முஸ்லிம்கள் தன்னுடைய உயிரை போனாலும் சரி அதிலே போரில் வெற்றி கொண்டார்கள் என்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சொல்லுக்கு அவர்கள் என்ன செய்ய கட்டுப்பட்டு பெருமானார் அவர்களுடைய இகழுக்கு எந்த விதத்திலும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி முகதிலே அல்லாஹ் மிகப்பெரிய முதலில் வெற்றியை கொடுத்து அதன் பிறகு தோல்வியை கொடுத்து மீண்டும் வெற்றியை கொடுத்தால் என்று சொன்னால், ஒரு நிமிடத்தில் கூட யாருக்கும் என்ன செய்யக்கூடாது, கலன் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான். அதே போன்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உஹது யுத்தத்திலே சஹாபாக்கள் அதிகமானவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். போருக்கு பின் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய தோழர்களிடம் ஸஅத் இப்னு ரபியா என்ன ஆனார், அவரை பற்றி செய்து கொண்டு வாருங்கள் என்று என உத்தரவிட்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே ஒரு சஹாபி அவரை தேடி சென்றார்கள். யார் அந்த ஸஅத்? அவர் ஒரு வியாபாரி. அவரே ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு வியாபாரி, மதீனாவினுடைய தலைவர்களில் ஒருவர். அவருக்கு இரண்டு மனைவிமார்கள் இருக்கிறார். அவர்களுக்கு பிள்ளைகள், விவசாய நிலைகள் உண்டு. அப்பொழுது தேடி சென்ற அந்த சஹாபி குதிரையால் மிதிக்கப்பட்ட நிலையிலே கொலை செய்யப்பட்டவர்களில் ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் காண்கிறார். உடலில் அதிகமான காயங்கள் அவருக்கு அருகிலே இருக்கிறது. அவருடைய ஆயுதங்கள் மூச்சை விட போராடி கொண்டிருந்த ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் தேடி சென்ற அந்த சஹாபி அவருடைய உடலை அசைத்து, ஸஅத், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்கள் உயிருடன் இருக்கிறீரா அல்லது மரணத்தை விட்டீரா என்று பார்த்துவிட்டு வர சொன்னார் என்று கூறினார். ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள், அல்லாஹ்வின் தூதருக்கு என்னுடைய சலாமை எட்டி வையுங்கள், ஸஅத் மரணித்தவர்களில் சேர்ந்து விட்டார் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு நபிக்கும் அவருடைய உம்மத்துக்கு கொடுக்கும் கூலிகள் மிக சிறந்த கூலியை அல்லாஹ் உங்களுக்கு வழங்குவான் என்று என் கண்மணியிடம் சொல்லுங்கள். குறிப்பாக என் சமுதாயத்தான அன்சாரிகளிடம் சொல்லிவிடுங்கள். உங்கள் அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஒரு இழிவும் ஆபத்து வருமானால் எந்த ஒரு காரணத்தையும் சொல்லியும் அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே எத்தி வைத்த போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஸஅதே, அல்லாஹ் உனக்கு ரஹ்மத் செய்வானாக. நீர் வாழும் போதும் மரணித்த போதும் நல்லதையே சொன்னீர்கள் என்று கூறினார்கள். உலகில் எங்கும் தோழர்கள் தம் தலைவர்கள் மீது இந்த அளவுக்கு அன்பு கொள்வதை பார்த்திருக்க முடியாது. அல்லாஹ் இந்த தீனின் கண்ணியத்தை பாதுகாப்பானாக. அப்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது யுத்தத்திலே ஆரம்பத்திலே பெருமானாருடைய அந்த சொல்லுக்கு கட்டுப்பட்டு என்ன செய்திருக்கிறார்கள். இருந்தாலும் கூட போர் முடிந்துவிட்டது என்ற நிலைமை வருகின்ற பொழுதே என்ன செய்றாங்க, கனிமத்துடைய பொருளை எடுப்பதற்கு செல்றாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், விரோதிகள், எதிரிகள் பின்னால் வந்து தாக்கப்படுகிறார்கள். அதிலிருந்து எல்லா சஹாபாக்கள் முன்னாடி என்ன செய்யறாங்க, ஆரம்பிக்கிறார்கள். அந்த இடத்திலே தான் பெருமானார் அவர்களுக்கு என்ன செய்து பல்வடைக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இரத்தம் கீழே விழுவதற்கு முன்னாலே சஹாபாக்கள் எல்லாம் போரிட்டு பெரும் சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க, அந்த இடத்திலே தங்களுடைய உயிரை போனாலும் பரவாயில்லை, பெருமானாருக்கும் இறைவனுக்கும் எந்த ஒரு இழிவு வந்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தன்னை தியாகம் செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே வாழ்கின்ற சமயத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், கண்ணியப்படுத்த வேண்டும். இஸ்லாத்துக்கும் ஈமானுக்கும் எந்த வகையிலும் நாம் இழிவுபடுத்தி விடக்கூடாது.
உலகத்தில் வாழ்க்கைகின்ற பொழுது அப்படித்தான் நடக்கிறது. இஸ்லாமியர்கள் நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்பாடுகள் இல்லாமல் தாண்டோடித்தனமான பாவமான காரியங்கள் செய்வதின் காரணமாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் கூட யோசிக்கிறார், இஸ்லாத்தில் இப்படிப்பட்டவர்களெல்லாம் நாம் நல்லது நினைத்தோமே, ஆனால் இப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்று குறை சொல்லக்கூடிய அளவிற்கு நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறது. வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்? இஸ்லாத்திற்கு முரண்பாடான செயல்பாடுகள் செய்ததின் காரணமாக, தவறான பழக்க வழக்கத்தின் காரணமாக இஸ்லாத்துடைய கண்ணியங்கள் போய்விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்கப்பட வேண்டும். எனவே நாம் இந்த உலகத்திலே வாழ்கின்ற சமயத்திலே ரமலானில் இந்த அளவுக்கு பேண்டுதலாக நம்முடைய அமல்களை செய்து வருகிறோமோ, அதே போன்று ரமலான் முடிந்ததற்கு பிறகு நம்முடைய அமல்களை நாம் தொடர்வழியாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆமீன் ஆமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ரசூலிக சய்யிதினா வ நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. திருவிழா ரப்பே யா அல்லாஹ், ரமலானுடைய பாவத்தை யா அல்லாஹ், ரமலானுடைய எங்களுடைய பொருட்டால் எங்களுடைய பாவத்தை எல்லாம் என்னை தருள்வாயாக. கஷ்டங்களை விட்டும், கவலைகளை விட்டும், மன சஞ்சலங்களை விட்டும், நோய் நொடிகளை விட்டு பாதுகாத்து தந்தருள்வாயாக. வாழ்க்கையை தந்தருள்வாயாக. ரமலானில் நாம் எப்படி தொடர்படியாக உன்னுடைய வணக்க வழிபாடுகளை பெறுதலாக இருந்தோம், அதே போன்று ரமலான் முடிந்ததற்கு பிறகு எங்களுடைய அமல்களை பெறுதலாக இருக்க செய்வாயாக. ஈமானிலும் இஸ்லாத்திலும் யா அல்லாஹ் இஸ்திகாமத்தாக இருக்கக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் மூமினாக பிறந்து மூமினாக வளர்ந்து யா அல்லாஹ் மரணிக்கின்ற பொழுது மூமினாக மரணிக்கக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வாயாக. பெருமானாருடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய தௌஃபீகை யா அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய தௌஃபீகை தந்தருள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரில் சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான், ரமலான் புனித ரமலான்.